திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர்மை ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கணிய பூந்து நின்றுரைக்கு பொய்யில் கடந்த மெய்ச்சுடரே திரைபுறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். கல்லால் நிழமலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல அடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனமொழி மேகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பவருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையிலே இன்று 24வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பினை குருவருளும் திருவருளும் தந்துள்ளது. 23ம் 24ம் சேர்த்து படித்து பிறகு 24ஐ சிந்திப்போம். ஆசற்ற பாளை பசும்பதத்தும் பல நாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து மூழ்வித்து கொண்டாள ஆழக் கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. இங்கே தாயன்பாய் இருந்து பாதுகாத்து வந்த இறைவன் இவ்வாறு பிறந்து வருகின்ற உயிர்களுக்கு குற்றமற்ற கருவில் இருக்கும் பருவத்திலும் பாலனாக இருக்கின்ற பருவம் நாளுக்கு நாள் வளர்கின்ற நிலையிலே ஞானத்தை அருளி பாலப்பருவம் குமாரப்பருவம் கிழப்பருவம் ஆகிய பருவங்களில் சகலாவத்தை படுத்தி பருவத்துக்கு ஏற்ற கலைஞானத்தை கொடுக்கின்ற அந்த பெருமான் கொண்டாள ஆழ கருவி கொடுத்து இந்த ஆன்மாக்கள் செயல்படுவதற்காக உயிர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தக்க 36 கருவிகளை கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. உயிருக்கு உயிராக உடனாய் நின்று இமைப்பொழுதும் நீங்காமல் உயிர்க்கு ஏவலாளனாய் பணிபுரியும் கருணை எம்மை காக்க. நாம் இறைவன் என்ன செய்தார் என்று ஒரு சிலர் கேட்பதை நாம் கவனித்திருக்கலாம். இங்கே பெருமான் இவ்வுயிருக்கு ஏவலாளனாக பணிபுரிகின்ற அந்த கருணையை என்னவென்று சொல்வது? அதைத்தான் இவர் ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி என்று அருளுகின்றார். இந்த சகலாவத்தை மெய்ப்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்தபோது சகலனாம் என்று சிவஞான சித்தியிரே நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் அருள்வார். 36 கருவிகளை
நமக்கு கொடுத்து காக்கின்ற இறைவன். பூதங்கள் 5, புலன் 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணங்கள் 4, வித்யா தத்துவங்கள் 7, சிவத்தத்துவம் 5 என்று 36 தத்துவங்களை கொடுக்கின்றான். அது விரிந்து வரும்போது 60 தாத்விகங்களோடு சேர்ந்து 96 கருவிகளாக அது விரியும். இப்படி பெருமான் கருணை செய்கின்ற இந்த நிலையை என்னென்பது? கலைஞானம் இங்கே கலை, காலம், நியதி, வித்தை, அராகமாகியவற்றால் வருகின்ற ஞானம். ஒக்க நிற்பது என்பது இங்கே உடனாய் நின்று. பெருமான் ஆன்மாக்கள் பக்குவம் பெறுவதற்காக அவன் உடனாக நின்று அருள் செய்கின்ற நிலை. நம்முடைய சிவஞான முனிவர் அருளிய அந்த விநாயகர் காரிய சித்திய மாலையிலே அவர் அருளுகின்ற அந்த நிலையை பார்த்தோமானால், இந்த பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரிய அரண்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பயில பணிக்கும் அரண்யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசஞ்சவன் கணபதியை திகழச் சரணமடைகின்றான் என்பார். மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திறத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தி நாளும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை பொழுது சரணமடைகின்றான் என்பார். இந்த கருவிகளை கொடுத்து நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்குகின்றான். இந்த மலமானது கீழான செயல்களில் அந்த வேறு திசையில் திருவருளை நோக்கி செல்லாமல் வேறு திசையில் செல்கின்ற நிலையில் இருப்பதால் கருவிகரணங்களை கூட்டி அந்த மலத்தினுடைய ஆற்றலை கெடுப்பதற்கு பெருமான் நமக்கு அருள் செய்கின்ற நிலை. எனவேதான் அதை குணவழி விட்டு திருத்தி என்பார்கள். இங்கே உடனாக நின்று பெருமான் இந்த ஆன்மாக்களுக்கு உதவியாக இருக்கின்றான். நம்முடைய அப்பர் பெருமானும் திரு புகலூர் தலத்து பதிகத்திலே 30 36 30 இடுகுரம்பை அப்பர் போலைவர் வந்து அதுதரு இதுவிடென்று ஒப்பவே நலியலுற்றாள் உய்யுமாறறிய மாட்டேன் செப்பமே திகழும் மேனி திருப்புகலூர நீரே என்று அந்த தத்துவங்கள் இந்த உடம்பாக வந்த நிலையை நாம் உணராதிருக்கின்ற இந்த நிலையையும் அப்பர் பெருமான் அருளுவார். சுந்தரமூர்த்தி நாயனார் திரு ஒற்றியூர் பதிகத்திலே அழகான இடம். பெருமான் நமக்கு எப்படியெல்லாம் கருணை செய்கின்றான் என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி
மாழை ஒன் கண் பறவையைத் தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரோ இறைவனையே என்று பெருமான் அவன் ஏழு இசையாகவும் இசைப்பயனாகவும் இன்னமுதாகவும் இருக்கின்ற பெருமான் தோழனாகவும் நாம் செய்கின்ற அந்த துரிசுகளாகிய குற்றங்களுக்கு உடனாகி நின்று அருள் செய்கின்ற நிலை, அதிலிருந்து திருத்துகின்றார். குண வழி விட்டு திருத்தி என்ற நிலையிலே இங்கே சுந்தரர் அருளுவார். அப்படி நாமும் பெருமானுடைய திருவருள் கருணைக்கு ஆளாகி நின்று அவன் நமக்கு இந்த கருவிகரணங்களை கூட்டி அருள் செய்த அந்த நிலையில் உள்ள அவனை ஏவலாளனாக நமக்கு வந்து பணிபுரிகின்ற அந்த கருணையை காய கருக்குழியில் நின்று நம்மை காத்த பெருமானை வணங்குவதற்கு நமக்கு குருலிங்க சங்கமம் என்கின்ற வகையிலே சிவ வழிபாடு, குரு வழிபாடு, அடியார் வழிபாடு என்ற நிலையில் அந்த ஞானம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நாம் சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் உங்களுக்கு ஞானம் வேண்டுமா என்று கேட்கின்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அருளுகின்றார். திரு வலஞ்சுழி பதிகத்திலே வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடி ஞானமென்னாவதும் எந்தை வலஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே. உங்களுக்கு வீடு வேறு வேண்டுமா, ஞானம் வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் அதற்காக தனியாக விரதமிருந்து வாடி இருக்க வேண்டியதில்லை. எந்தை வலஞ்சுழி பெருமானை நாடி திருஞான சம்பந்தர் பாடிய இந்த செந்தமிழை பாடுகின்ற ஞானமுடைய அடியார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய அடியை சேர்வது ஞானம். அடியார்களுடைய திருவடியை வணங்குதல்தான் ஞானம் என்கின்ற வகையிலே நமக்கு திருஞான சம்பந்தர் அருளி இருக்கின்றார். எனவே இதற்கு நம்முடைய மணிவாசக பெருமானும் எல்லா நிலையிலும் சிவமே நமக்கு அருளுகின்றது என்பதை கருவிகரணங்களை கூட்டி அந்த கருவிகரணங்களோடு கூடியிருந்து நாம் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் சிவத்தை அனுபவிப்பதற்கும் பெருமானே ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று அருளுகின்ற நிலையிலே அவன் நாம் உணவு உண்ண வேண்டுமென்றால் அவனும் கூட உண்கின்றான், நாம் உறங்க வேண்டுமென்றால் அவனும் கூடவே இருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருளுகின்ற அந்த நிலையை அவன் இன்றி ஒரு பொருளும் இல்லை, ஆனால் எப்பொருளும் அவன் இல்லை. இந்த வகையிலே நமக்கு மணிவாசக பெருமானும் கோயில் திருப்பதிகத்தில் அழகான ஒரு பாடல், இன்றனக்கு அருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன்
நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறியகிற்பாரே என்று நமக்கு அருள் செய்து இருளை கடிந்து சிவசூரியனாக எழுந்து நமக்கு அருள் செய்கின்ற அந்த நிலை, எதுவும் அவன் இல்லை, ஆனால் அவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்று இது அப்படியே முழுக்க சைவ சித்தாந்தம். ஒரு பாடலில் சைவ சித்தாந்தம் முழுமையும் அடக்கியுள்ளார் மணிவாசக பெருமான். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, உன்னை யார் அறிந்து கொள்ள முடியும்? இதைத்தான் நம்முடைய நம்பி ஆரூரரும் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை என்பார். அவன் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய பக்குவத்திற்கு தக்கவாறு இறங்கி வந்து அருள் செய்கின்ற நிலையை நாம் என்னவென்று சொல்ல முடியும்? சுந்தரருக்காக மனைதோறும் இறந்து சோறு கொண்டு வந்து கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமான் இங்கே நமக்கு உயிருக்கு உயிராய் உடனாய் நின்று இமைப்பொழுதும் நீங்காமல் உயிருக்கு ஏவலாளனாய் பணிபுரியும் கருணை எம்மை காக்க என்று அழகாக நம்முடைய உமாபதி சிவனார் அருளியுள்ளார். மூழ்வித்து கொண்டாள ஆழ கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்று என்று அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகள் இந்த கருணை எம்மை காப்பதாக என்று அருளியுள்ளார். அடுத்த கண்ணியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.